ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாரதிய ஜனதா களம் இறங்கும் 30 தொகுதி. அமித்ஷா கையில் 2 ரிப்போர்ட். திருச்சியில் இன்று பாரதிய ஜனதா முக்கிய முடிவு. தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்ற பட்டியலை இன்று அமித்ஷா இறுதி செய்ய இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி போன்றவை இடம்பெற்றுள்ளன. வழக்கம்போல் அதிகமான இடங்களில் அதிமுக களம் இறங்க உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதாவுக்கு தான் அதிக சீட். அந்த கட்சிக்கு மட்டும் 30 இடங்களை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில்தான் காரைக்காலில் நடக்கும் பாரதிய ஜனதா நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று இரவு அமித்ஷா திருச்சி வருகிறார். திருச்சியில் தமிழக சட்டசபை தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தமிழக பாரதிய ஜனதாவின் மையக்குழு நிர்வாகிகளை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது அதிமுகவிடம் கேட்க வேண்டிய 30 தொகுதிகளின் விவரங்களை தமிழக நிர்வாகிகள் அமித்ஷாவிடம் தெரிவிக்க உள்ளனர். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை ஏற்கனவே சர்வே எடுத்து அமித்ஷாவிடம் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தரும் பட்டியலையும் உளவுத்துறை தந்த பட்டியலையும் ஒப்பிட்டு அதிமுகவிடம் கேட்க வேண்டிய 30 தொகுதிகளை இன்றே அமித்ஷா இறுதி செய்கிறார். அந்த பட்டியலை வைத்துதான் அதிமுகவிடம் அடுத்த கட்ட பேச்சை நடத்தி தொகுதி ஒதுக்கீட்டை இறுதி செய்ய போகிறது தமிழக பாஜக. நிருபரை தாக்கிய வழக்கு, திமுக எம்எல்ஏவுக்கு ஜாமீன். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்பூதிப்பட்டியில் ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் விமலாதித்தன் பெயரில் கல்குவாரி இயங்கி வருகிறது. ஜனவரி 30 திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தாளக்குடியை சேர்ந்த கதிரவன் என்ற தனியார் டிவி நிருபர், கேமராமேன் செபஸ்டியன் உள்பட 5 பேர் அந்த குவாரிக்கு சென்றனர். அப்போது அவர்கள் தாக்கப்பட்டனர். குளித்தலை போலீசில் பழனியாண்டி தலைமையில் ஒரு கும்பல் தங்களை அடித்து உதைத்ததாக கதிரவன் புகார் அளித்தார். அதேபோல் பழனியாண்டியின் மகன் விமலாதித்தன் தங்களிடம் 5 பேர் பணம் கேட்டு மிரட்டி வீடியோ எடுத்ததாகவும் அடித்ததாகவும் குளித்தலை போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து டிவி நிருபர் கதிரவன் புகாரின்படி பழனியாண்டி, விமலாதித்தன் உட்பட 20 பேர் மீது கடந்த 5ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வரக்கூடிய 5 பிரிவுகளின் கீழ் குளித்தலை போலீசார் வழக்கு பதிந்தனர். விமலாதித்தன் புகாரின்படி கதிரவன் உட்பட 5 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கரூர் JM1 கோர்ட்டில் பழனியாண்டி, விமலாதித்தன், அவரது தம்பி பெரியசாமி உள்பட 3 பேர் நேற்று சரணடைந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். பிப்ரவரி 18க்குள் நாடு திரும்ப முடியுமா முடியாதா? விஜய் மல்லையாவுக்கு மும்பை ஐகோர்ட் கெடு. தொழிலதிபர் விஜய் மல்லையா பல்வேறு இந்திய வங்கிகளில் சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்ததாக வழக்குகள் நடந்து வருகின்றன. 2016 பிரிட்டனுக்கு தப்பி சென்ற மல்லையா தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என 2019 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பை எதிர்த்தும் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் 2 மனுக்களை மும்பை ஐகோர்ட்டில் விஜய் மல்லையா தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் மல்லையா மனுக்கள் மீது தொடர் விசாரணை நடத்த வேண்டும் எனில் அவர் முதலில் நாடு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. ஆனால் மல்லையா பிரிட்டனிலேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று மீண்டும் மல்லையா மனுக்கள் மீது மும்பையில் விசாரணை நடந்தது. மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் மற்றும் நீதிபதி கௌதம் அங்கத், மல்லையா முதலில் நாடு திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் இந்த மனுவை நிராகரிப்போம், அத்துடன் நீதிமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் தவிர்த்துவிட்டீர்கள் என பதிவு செய்ய நேரிடும். சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டு அதே சட்ட நடவடிக்கைகள் மூலம் சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் மீதான கருணை காரணமாக இந்த மனுவை தள்ளுபடி செய்யாமல் இன்னொரு வாய்ப்பு தருகிறோம். வரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் நாடு திரும்ப முடியுமா முடியாதா என்பதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். பெற்றோரை காப்பது கடமையல்ல, உரிமை. மத்திய அரசு புதிய அறிவிப்பு. இந்திய ராணுவத்தில் அதிகாரிகளாக சேவை செய்வோருக்கு அரசு வீடு ஒதுக்கீடு செய்கிறது.
அதிகாரியின் மனைவி, குழந்தைகள் மட்டுமே அந்த வீட்டில் தங்குவதற்கு உரிமை உண்டு. இதுதான் இப்போது நடைமுறையில் உள்ளது. இதனால் வயதான பெற்றோர்களை உடன் வைத்துக் கொள்ள முடியாமல் ராணுவ அதிகாரிகள் அவதியடைந்தனர். தனியாக வாழும் பெண் அதிகாரிகளுக்கும் இதே நிலை இருந்தது. இந்த சூழலில்தான் குடும்பம் என்கிற வரையறையை மத்திய பாதுகாப்புத்துறை விரிவாக்கம் செய்துள்ளது. பெற்றோரை பாதுகாப்பது பிள்ளைகளின் உரிமை என்பதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று அறிவித்தார். அதன்படி ராணுவ அதிகாரிக்கு ஒதுக்கப்படும் வீட்டில் இனிமேல் அவருடைய மனைவி, குழந்தைகளுடன் பெற்றோர் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் தங்கலாம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி பிப்ரவரி 15 உருவாகிறது. வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அதே பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம். அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தற்போது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் தேர்தல் தடை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்த ஐகோர்ட். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் தேர்தல் பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் அதிகாரியாக ஐகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். ராஜேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சட்ட விதிமுறைகளை மீறி தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தயாரிப்பாளர் கவுன்சில் உறுப்பினர்கள் சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை நீதிபதி பி. தனபால் விசாரித்தார். மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல், சங்கத்தின் சட்ட விதிகளை மீறி தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டு உள்ளது என வாதிட்டார். இதற்கு தயாரிப்பாளர் கவுன்சில் தரப்பில் விதிகளுக்கு உட்பட்டே தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது. பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களில் பங்கேற்ற போது எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தேர்தலில் போட்டியிட மனுதாரர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனபால் பிறப்பித்த உத்தரவு, தேர்தல் அறிவிப்பு வெளியிடும் போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தேர்தல் நடைமுறை துவங்கிய பின் தடை கோரி வழக்கு தொடரப்பட்டு உள்ளதால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் இம்முறையும் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறை துவங்கியுள்ளதால் மற்றொரு தேர்தல் அதிகாரியை நியமிப்பது முறையாகாது என உத்தரவிட்டார். வங்கதேச தேர்தலில் பரபரப்பு முடிவு. ஆட்சியை பிடித்த கலிதா ஜியா கட்சி. யார் அடுத்த பிரதமர்? முக்கிய தகவல்கள். நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் 2024 உருவான மாணவர் போராட்டம் உள்நாட்டு கலவரமாக வெடித்தது. அப்போது பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டுக்கு தப்பி வந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பதவியேற்றது. அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதித்ததோடு பிப்ரவரி 12 தேர்தல் என்றும் இடைக்கால அரசு அறிவித்தது. இதற்கிடையே வங்கதேச தேசியவாத கட்சி தலைவரான முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா சமீபத்தில் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சியும் ஷபிகுர் ரஹ்மான் தலைமையிலான ஜமாத் இ இஸ்லாமி கட்சியும் நேருக்கு நேர் மோதின. வங்கதேச பார்லிமெண்டில் மொத்த பலம் 350. இதில் 50 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இது கட்சிகளின் விகிதாசாரப்படி அளிக்கப்படும். மீதமுள்ள 300 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் இறந்துவிட்டதால் மற்ற 299 தொகுதிக்கு நேற்று தேர்தல் நடந்தது. காலை 7:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. 13 கோடி வாக்காளர்களில் 70.2% பேர் ஓட்டு போட்டனர். பார்லி தேர்தலுடன் ஜூலை சாசனம் எனப்படும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த பொது ஓட்டெடுப்பும் நடந்தது. இதற்கும் ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் தனி ஓட்டுச்சீட்டு வழங்கப்பட்டது. ஓட்டுப்பதிவு முடிந்தவுடனே ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது.
துவக்கம் முதலே வங்கதேச தேசியவாத கட்சி முன்னிலை வகித்து வந்தது. அதிகாலையில் மெஜாரிட்டிக்கு தேவையான 151 இடங்களை தாண்டி அந்த கட்சி வெற்றி பெற்றது. இதன் மூலம் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியானது. இதை அந்த கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். ஓட்டு எண்ணிக்கை முழுமையாக முடிந்ததும் வெற்றியாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார். அடுத்த சில நாட்களில் இடைக்கால அரசு தனது அதிகாரத்தை வங்கதேச தேசியவாத கட்சியிடம் ஒப்படைக்க உள்ளது. பூம்பாறை குழந்தை வேலப்பர் தேரோட்டம் கோலாகலம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உபகோயிலாக கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் உள்ளது. பழனி முருகன் கோயிலை அடுத்து இந்த கோயிலில் மட்டுமே முருகபெருமானுக்கு போகர் செய்த சிலை உள்ளது. கடந்த பிப்ரவரி 4 இந்த கோயிலின் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் குழந்தை வேலப்பர் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். இந்நிலையில் நேற்று தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு வடம் பிடித்து வழிபட்டனர்.